கருடமலை லட்சுமி நரசிம்மர் ஆலய யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். தெய்வ சக்தி இந்த பிரபஞ்சம் எங்கும் நிறைந்திருக்கு. அப்படி நிறைந்திருக்கிற இந்த தெய்வ சக்தியானது தன்னோட எண்ணங்களை செயல்படுத்தி கொள்ள மனிதர்களையே சார்ந்திருக்கு. அதற்காக ஒரு சில மனிதர்களை தேர்ந்தெடுத்து தன்னோட எண்ணங்களை இந்த உலகத்தில் நிறைவேற்றி கொள்கிறது. எப்படி நிறைவேற்றுதுன்னு பார்த்தீங்கன்னா, சாமி ஆடுதல், குறி சொல்லுதல், ஆன்மீக சொற்பொழிவு, ஆன்மீக பணி போன்றவற்றை மனிதர்கள் மூலயமா செயல்படுத்தி இந்த உலகெங்கிலும் தர்மத்தை நிலைபெறச் செய்கிறது. மேலும் இந்த சாமியாடுதல், குறி சொல்லுதல், ஆன்மீக சொற்பொழிவு, ஆன்மீக பணி இதெல்லாம் எப்படி மனிதர்களுக்கு செய்ய தெய்வம் மனிதர்களை தேர்ந்தெடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முற்பிறவி பலன் காரணமாக தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது முற்பிறவியில் நாம் தெய்வத்திற்கு செஞ்சிருக்கிற பணிகள் காரணமாக இந்த பிறவியிலையும் நம்ம தொடர்ந்து அந்த தெய்வம் ஆட்கொண்டு நம்மளை இறைப்பணி செய்ய நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது. இதில் பார்த்திங்கன்னா, எந்த மாதிரி தெய்வங்கள் நமக்கு முற்பிறவி காரணமாக நம்மளை தொடர்ந்து நம்ம கூட பயணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வங்கள் அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கிற குலதெய்வம் ஒரு வாரிசை தேர்ந்தெடுத்துக்குன்னா மீண்டும் அந்த குடும்பத்தின் வாரிசை திரும்ப தேர்ந்தெடுத்து அந்த வாரிசுகளையே தேர்ந்தெடுத்து நம்ம தன்னோட பணியை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இஷ்ட தெய்வங்கள். இந்த இஷ்ட தெய்வங்கள் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஒரே நபரையே தேர்ந்தெடுக்கும். அந்த நபர் எந்த குலத்தில் பிறந்தாலும் மீண்டும் அவர்கிட்டயே தன்னோட செயல்பாடுகளை கொடுத்து அவர் ஆட்கொண்டு முழுமையாக தன்னுடைய செயல்களை செய்துக்கும். இதுபோல் குலதெய்வங்களும் இஷ்ட தெய்வங்களும் செஞ்சுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கன்னி தெய்வம். இந்த கன்னி தெய்வம் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு வாரிசை தேர்ந்தெடுத்து அந்த ஒரு தலைமுறையில் மட்டும் தன்னோட செயல்களை இந்த குடும்பத்துக்காக வேண்டி செயல்பட்டு கொண்டிருக்கோம். இதுபோல் தெய்வங்கள் முற்பிறவி காரணமாக நம்மளை ஆட்கொண்டு மூலயமா இறைப்பணியை செஞ்சுக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாக நம்மளை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்குது. ஜாதக ரீதியாக பார்த்திங்கன்னா ஒரு சில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை தெய்வங்கள் தேர்ந்தெடுத்து ஆட்கொள்ளும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பௌர்ணமி, வேறு சில நல்ல நாட்களில் பிறந்தவங்களை சாத்வீக தெய்வங்கள் ஆட்கொண்டு அவங்கள இறைப்பணி செய்ய அழைச்சிக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை, கிரகணம் போன்ற நாட்களில் பிறந்த குழந்தைகளில் நட்சத்திரங்களில் பார்த்திங்கன்னா அகோர தெய்வங்கள் அவங்கள ஆட்கொண்டு அவங்கள மூலிமா இறைப்பணியை செஞ்சுக்கும். இது போன்று தெய்வங்கள் ஜாதக ரீதியாகவும் நம்மளை ஆட்கொண்டு நம்ம மூலயமா தெய்வ பணியை செஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எந்த நேரமும் இறை சிந்தனையிலே இருப்பாங்க. தெய்வமே எப்போதுமே இறை சிந்தனையிலே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருந்திருக்காது. ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு இறை சிந்தனையோடவே செயல்பட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களையும் தேர்ந்தெடுத்து இது போன்ற இறைப்பணிகளில் ஈடுபட வாய்ப்பு நிறைய இருக்குது. அதிகபட்சம் இவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த இறை சிந்தனையில் இருக்கிறவங்கள தெய்வம் உடலில் இறங்கியும் வாக்கு சொல்லலாம், இல்லை உடலில் இறங்காமல் மேலோட்டமாக சிந்தனைகள் மூலமாக அவருடைய எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணி அதன் மூலயமாவும் தன்னுடைய பணிகளை மேற்கொண்டு போயிடும். இந்த மாதிரியும் வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா தெய்வங்கள், என் குரு எப்போவுமே சொல்லுவார், தெய்வங்கள் எப்போவுமே கோவிலில் இருக்கிற நேரத்தை விட அந்த எப்போதும் இறை சிந்தனையில் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க கூட தான் எப்போதுமே தெய்வம் தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு என் குரு அடிக்கடி சொல்லுவாங்க. அதனால் நாம் ஜாதக ரீதியாகவோ இல்லை முற்பிறவி பலனாகவோ நம்ம இறை சிந்தனையை வளர்த்து கொள்ள நம்மளால் தனிப்பட்ட முறையில் முடியாது. அது அந்த கடவுள் கொடுத்தா தான் நம்மளால் முடியும். ஆனால் எந்நேரமும் இறை சிந்தனையோடு இருந்து தெய்வத்தோட அனுகிரகத்தை பெற நம்மளால் இயலும். எனவே நாம் எந்நேரமும் இறை சிந்தனையிலிருந்து
இறைவனை நம்ம கூடவே நம்ம அனுகிரகம் செஞ்சுக்க நம்மக்கிட்ட வாய்ப்பு கிடைக்க நம்ம இறைவனோட திருவடிகளை சரணடைவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். கருடமலை லட்சுமி நரசிம்மர் ஆலய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.